ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. நமது கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, மலையத்தனை சுவாமிக்கு கடுவத்தனை கற்பூரம் அப்படின்னு. அதாவது மலை போல் உள்ள சுவாமிக்கு கடுகளவு உள்ள ஒரு கற்பூரத்தை காட்டுவார். அப்படின்னா சுவாமி ரொம்ப பெரியவர், நம்ம அவருக்கு கொடுக்கிற கற்பூரம் ரொம்ப சின்னது. அது போல பாம்பன் சுவாமி ஒரு வழிபாட்டை இந்த 4வது பாடலிலே சிறப்பாக விளக்குகிறார். பொதுவாக வழிபாடு செய்கிறவர்கள் மலர், அதுவும் பொருத்தமான மலர், மலர்கின்ற பருவத்திலே இருக்கின்ற மலரை பெருமானிடத்து செலுத்தி நீரை கொண்டு பூசை செய்வார்கள். அப்படி செய்தால் அந்த பெருமானை அடையலாம், முருகப்பெருமானை அடையலாம். அதுபோல பாம்பன் சுவாமி கூட தானும் ஒரு பூசை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அது எந்த பூசை என்று சொன்னால், எப்படி சாதாரண மனிதர்கள் நம்மை போன்றவர்கள் ஒரு சிற்றூரிலே இறைவனை பாவித்து வழிபாடு செய்கிறார்களோ, அவ்வாறு தானும் பாவித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் அவர் பயின்ற ஞான நூல்கள், பலவிதமான சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்ற ஞான நூல்கள் மூலம் அவர் உணர்ந்தது என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் தாண்டி வேறு விதமான வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதாக சுவாமிகள் உணர்ந்தார். ஆம், உண்மையிலேயே முருகப்பெருமான் யார் என்பதனை வேறொரு பாடலிலே பாம்பன் சுவாமிகள் சொல்ல முனைகிறார். பொதுவாக விஸ்வரூப தரிசனம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி விஸ்வரூப தரிசனம் என்று சொல்கின்ற போது ஆஞ்சநேயருடைய விஸ்வரூப தரிசனம், கிருஷ்ண பரமாத்மாவோட விஸ்வரூப தரிசனம், வீரபாகு விஸ்வரூப தரிசனம் என்று பேசுவார்கள். ஆனால் இந்த விஸ்வரூபங்களை எல்லாம் விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒருவன் விஸ்வரூபம் எடுத்தான். அது யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். அதைத்தான் ஒரு பாடலிலே அழகாக பாம்பன் சுவாமிகள் விளக்குவார். பெருநிலையில் அரி அனுமன் வீரபாகு கொண்ட உருக்களை எல்லாம் கடந்து கர சிரங்கள் பல ஒங்க நின்ற நீர்மையை கணிப்பவர் யார், திருப்புகழ் சொன்னவன் தான் மன்னோ என்று முடிப்பார். அப்படி என்று சொன்னால் விஸ்வரூப தரிசனத்திலே எத்தனை கரங்கள் எத்தனை சிரங்கள் முருகப்பெருமானுக்கு என்று நாம் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப மிக பெரியவர். அந்த பெரிய வஸ்துவை ஒரு சிறிய வஸ்துவிலே, ஒரு சிறிய பொருளிலே, ஒரு சிறிய வடிவத்திலே வைத்து வழிபாடு செய்வது என்பதை விட துரியத்திலே வைத்து வழிபாடு செய்வதுதான் சிறந்தது என்று சுவாமிகள் பயின்ற ஞான நூல்கள் அவருக்கு தெரிவிக்கின்றது. அது மட்டுமா, பிறப்பன் வலசையிலே சுவாமிகள் 6 நாட்கள் தவம் செய்து முடித்த பிறகு 7வது நாள் தோன்றிய முருகன் ஒரு சொல்லை பாம்பன் சுவாமிகளுக்கு உணர்த்துகிறார். அந்த ஒரு சொல் சொன்ன விளக்கம் என்ன என்று சொன்னால், அது கூட இந்த சாதாரண வழிபாடுகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு பெரிய வழிபாடு, உள்ளத்திலே செய்கின்ற ஒரு வழிபாடு. அதனால் இந்த சிற்றூருவில் வழிபாடு செய்வது என்பது முருகப்பெருமானே தோன்றி உபதேசம் செய்தானே, அந்த உபதேசம் கூட இந்த சிற்றூர வழிபாடை ஒப்புக்கொள்ளாது. இதையெல்லாம் விளக்குகின்ற வகையிலே தான் சுவாமிகள் இந்த 4வது பாடலை தருகிறார். வாருங்கள், அந்த 4வது பாடலை இப்பொழுது பார்ப்போம். ஐயமிலா நின்னுலகு வேண்டி இங்கே அருமலர் நீர் கொடு பூசை புரிவார் போல தெய்வமேலாம் ஏத்து குக நானும் யாதோர் சிற்றுருவில் வழிபடற்கு பல விகார ஐயமிலா ஞான நவில் நூல்கள் ஓர் என் மனம் இசையாது அருள் சுரந்து நீ முன் சொன்ன துய்ய விலாச சொலுமே இடம் கொடாது துரிய நிலை மேல் நின்றே சூழல் சாலும். பாடலில் சுவாமிகள் நேராக கூற வருகிற கருத்தை இப்பொழுது பார்ப்போம். எவ்வித சந்தேகமும் இல்லாது எனது உலகத்தை விரும்பி பக்குவப்பட்டுள்ள மலர் தண்ணீர் கொண்டு பூசை செய்பவர் போல நானும் ஏதோ ஒரு சிறிய உருவத்தில் உன்னை கருதி வழிபடலாம் என்று முற்படுகிறேன். ஆனால் பலவிதமான வேறுபாடும் சந்தேகங்களும் இல்லாத ஞானத்தை உரைக்கின்ற நூல்களை படித்து உணர்ந்த எனது மனமானது அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, நான் பிறப்பன் வரிசையிலே தவம் இருந்த போது நீ என் முன் தோன்றி செய்த உபதேசமும் இச்செயலுக்கு உடன்படாது. துரிய நிலைக்கு மேலாக துரியாத நிலையில் இருந்து உன்னை வழிபடுதலே எனக்கு உகந்த வழிபாடு ஆகும் என்று பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே கூறுகிறார். ஆம் நண்பர்களே, சுவாமிகள் அக வழிபாட்டை தான் நேசித்தார். புற வழிபாட்டை விட அக வழிபாடு வேண்டும் என்று சொல்கிறார். கனககள் நிலைவிடு சததலம் இணையடி கருதிடு தவமுடையோர் மனவெளி தளி நடவிடு ஹர சிவவடி உடைய அயில் அரசே பணிமொழி இதழவி தொடையல் அணி பெரும பலகீரை உரை முருகா என்று இன்னொரு பாடலிலே சொல்லியிருப்பார். ஆக புற வழிபாட்டை விட அக வழிபாட்டை நேசிப்பது என்பது சால சிறந்தது, அது தனக்கு உகந்தது என்பது போல பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே கூறியிருப்பார். இதனது உண்மையை உணர்வோம், பெருமானை அறிவோம், அருளை பெறுவோம். வாழ்க. நன்றி, வணக்கம்.